நெஞ்சம் நிறைந்த நண்பர்களுக்கு வணக்கம். முகலாயர்களோடு தொடர்புடைய ஆலம்பரை கோட்டை, அந்த கோட்டையை பற்றித்தான் இன்றைக்கு நாம் விரிவாக காண இருக்கிறோம். இந்த கோட்டை எங்கே இருக்கிறது? இந்த கோட்டையின் இன்றைய நிலைமை என்ன? இதை பற்றி நாம் பல வரலாற்று ஆவணங்களை தேடுகின்ற பொழுது, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் ஆலம்பரை கோட்டை ஒரு காலத்தில் மிக முக்கியமான வாணிக மையமாக இருந்தது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை முற்றிலுமாக சிதைந்து இன்றைக்கு சிதிலமாக காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? 17ஆம் நூற்றாண்டில் துவங்கி காலனி ஆதிக்கம் நடைபெற்ற காலம் முழுவதும் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோரமாக பல கோட்டைகள் கட்டப்பட்டன. அந்த கோட்டைகள் கட்டப்பட்ட காலத்திலும் சரி, அதற்கு அடுத்த சில நூற்றாண்டுகளிலும் அரசியலில் பல முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் நடைபெற்றன. வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பல கோட்டைகள் அப்பொழுது இங்கே இருந்தன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் இந்த கோட்டைகள் தங்கள் அதிகார முக்கியத்துவத்தை இழந்துவிட்டன. சில கோட்டைகள் சிதைந்தும் போனது. அப்படி சிதைந்து போன ஒரு கோட்டை தான் ஆலம்பரை கோட்டை. சென்னையிலிருந்து நீளும் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இடைக்கலி நாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தாலுக்காவில் அமைந்திருக்கும் இந்த கிராமம் 10 பாட்டு நூலான சிறுவனாற்று படையோடு தொடர்புடையது. ஒய்மநாட்டு தலைவனான நல்லிய கோடானை பற்றிய பாடப்பட்ட சிறுவனாற்று படையை இயற்றியவர் இடைக்கலி நாட்டு நல்லூர் தத்தனார் என குறிப்பிடுகிறார்கள். இந்த இடைக்கலி நாடு கிராமத்தில்தான் அமைந்திருக்கிறது நாம் குறிப்பிடுகின்ற இந்த ஆலம்பரை கோட்டை. ஆலம்பர்வா, ஆலம்புரவி என்றெல்லாம் வரலாற்று ஆவணங்களில் குறிப்பிடப்படும் ஆலம்பரை கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிழக்கு கடற்கரையில் முக்கியமான ஒரு வணிக தளமாக இந்த கோட்டை இருந்திருந்தாலும் யாரால் கட்டப்பட்டது என்பது குறித்து தகவல்கள் ஏதும் கிடையாது. முகலாயர் ஆட்சியின் பிற்காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது என்கிறது தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வியல் துறை. கர்நாடக பகுதிகளை கவனித்து கொள்ள முகலாயர்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்கள் கர்நாடக நவாப் அல்லது ஆற்காடு நவாப் எனப்பட்டவர்கள். இப்படி முகலாயர்களால் நியமிக்கப்பட்டவர்களில் கடைசியாக நியமிக்கப்பட்டவர் முதலாம் சதத்துல்லா கான். அவுரங்கசீப் மரணமடைந்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் நியமிக்கப்பட்டார். அவுரங்கசீப் மரணத்தை தொடர்ந்து முகலாய சாம்ராஜ்யம் பலவீனமடைய ஆரம்பித்திருந்தது. ஆகவே தனித்து செயல்பட முடிவு செய்தார் சதத்துல்லா கான். குழந்தைகள் ஏதுமில்லாத நிலையில் தனது சகோதரன் மகன் தோஸ்த் அலிகானை தனது வாரிசாக நியமித்தார். மரணத்திற்கு பிறகு தோஸ்த் அலிகான் ஆற்காடு நவாப்பானார். இவரது காலகட்டத்தில் இருந்தான் ஆலம்பரை கோட்டையின் பெயர் குறிப்பிடப்பட்ட பல ஆவணங்கள் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆலம்பரைக்கு அருகில் இருந்த பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்தது. அப்போது அங்கே ஆளுநராக இருந்தவர் டூப்ளே. இவரது மொழிபெயர்ப்பாளராகவும் பாண்டிச்சேரியின் முக்கிய வியாபாரியாகவும் இருந்தவர் அனந்தரங்கம் பிள்ளை. இவர் தனது தினசரி நடவடிக்கைகளை நாட்குறிப்புகளாக எழுதி வைத்தார். அதில் 1736 ஆலம்பரை கோட்டை பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. கர்நாடக நவாப்பாக இருந்த தோஸ்த் அலிகான் தனது ராஜ்யத்துக்கான காசுகளை பாண்டிச்சேரியில் அச்சடிப்பதற்கான அனுமதி பத்திரத்தை ஆலம்பரையிலிருந்து 1736 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி கொடுத்து அனுப்பியதாக ஆனந்தரங்கம் பிள்ளை தனது நாட்குறிப்பில் குறிப்பிடுகிறார். பாண்டிச்சேரிக்குள் நாணய வார்ப்படம் அமைப்பதில் ஒரு பாதி பணி ஆலம்பரையைச் சேர்ந்த பொட்டி பட்டன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த நாட்குறிப்பு கூறுகிறது. இதற்கு அடுத்து பல ஆண்டுகளுக்கு ஆலம்பரை பற்றிய தகவல்கள் ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பில் ஆங்காங்கே காணப்படுகிறது. 1740 வாக்கில் தோஸ்த் அலிகான் மராத்தியர்களுடன் நடந்த போரில் கொல்லப்பட்டார். இரண்டாவது கர்நாடக போரில் அப்போதைய நவாப்பான அன்வருதீன் என்பவரை போரில் தோற்கடித்தார் சாந்தா சாஹிப். 1749 புதிய நவாப்பானார். கர்நாடக போரில் இவர் தரப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சு ஆளுநர் டூப்ளே செயல்பட்டார்.
இதனால் 1750 ஆலம்பர கோட்டை பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீண்ட நாட்கள் இந்த கோட்டை பிரெஞ்சுக்காரர்களிடம் இருக்கவில்லை. வந்தவாசி போருக்கு பின் பாண்டிச்சேரியும் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அப்போது ஆலம்பரை கோட்டையும் பிரிட்டிஷ்காரர்கள் வசம் வந்தது. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த கோட்டையை பயன்படுத்த விரும்பவில்லை. கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் இதன் பெரும் பகுதியை இடித்து தள்ளினார்கள். ஆலம்பரை கோட்டையை பொறுத்தவரை ஒரு வணிக தளமாகவே இது பயன்பட்டது. 223 மீட்டர் நீளமும் 163 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கோட்டை வங்க கடலை ஒட்டி செங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்டது. படகுகள் சரக்குகளை கோட்டையின் வாயிலுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் கோட்டையின் வடக்கு சோற்றை ஒட்டி ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டு இருந்தது. கிழக்கு பகுதியில் சரக்குகளை இறக்கி ஏற்ற ஒரு படகு துறையும் இங்கே இருந்தது. 1 மீட்டருக்கு மேற்பட்ட அகலத்தில் இந்த கோட்டை சுவர்கள் அமைந்திருந்தன. 15 ஏக்கர் பரப்பில் இருந்த இந்த கோட்டைக்கு 12 கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தன. இப்போது இவற்றில் சில கோபுரங்களே எஞ்சி இருக்கின்றன. இந்த கோட்டைக்குள்ளேயே ஆற்காடு நவாப்புக்காக ஒரு நாணய வார்ப்பட சாலையும் இருந்தது. இங்கு அச்சிடப்பட்ட நாணயங்கள் ஆலம்பரை வராகன் என குறிப்பிடப்பட்டன. ஆலம்பரை கோட்டைக்குள் இருந்த நாணய வார்ப்படத்தில் செய்யப்பட்ட காசுகள் குறித்து பிரெஞ்சு கவர்னரான டூப்ளேவுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்தன. அங்கு அச்சடிக்கப்படும் தங்கங்கள் அந்த நாணயங்கள் சற்று மாற்று குறைவாக இருப்பதாக அவர் கருதினார். அதற்கு பிறகு இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்தது. சிதைந்த இந்த கோட்டையின் நடுவில் இஸ்லாமிய துறவி ஒருவர் புதைக்கப்பட்ட இடம் இருக்கிறது. 2004 ஏற்பட்ட சுனாமியில் கடலை ஒட்டி அமைந்திருந்த கோட்டை சுவர்கள் சரிந்து விழுந்துவிட்டன. தற்போது கோட்டையின் உட்பகுதி முழுவதும் மண்மூடி காணப்படுகிறது. 2011 2012 வரை இந்த கோட்டைக்குள் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வு நடத்தியது. இந்த கோட்டைக்குள் நடந்த அகழாய்வில் இரும்பு, ஈயம், செம்பு பொருட்கள் கிடைத்தன. கிரானைட் பீரங்கி குண்டுகள், பார்சிலியன் பாத்திரங்கள், டெரகோட்டா விளக்குகள், புகைக்கும் பைப்புகள், வளையல் துண்டுகள், செப்பு கசடு, இரும்பு கசடு, இரும்பு ஆணி, கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவை கிடைத்தன. நாணய வார்ப்படத்தில் இருந்து இருக்கக்கூடிய உலையின் குழாய்களும் கிடைத்தன. இங்கே கிரானைட் குண்டுகளும் கிடைத்திருப்பது 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலம் பிரெஞ்சு யுத்தத்தில் இந்த கோட்டை முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் என்பதை சுட்டி காட்டுகிறார் அகழாய்வை நடத்திய தொல்லியல் துறையின் இணை இயக்குனர் ஆர். சிவானந்தம் அவர்கள். ஒரு காலத்தில் மிகுந்த பரபரப்புடன் இயங்கிய அந்த கோட்டையிலிருந்து நெய், துணி வகைகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தற்போது இந்த கோட்டைக்குள் இருந்து எடுத்து செல்ல எதுவும் இல்லை. இந்த கோட்டை அமைதியாக வரலாற்றை கூறிக்கொண்டிருக்கிறது. அதை தவிர இந்த கோட்டையில் இப்பொழுது எதுவும் இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.